நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வீட்டாண்டையே நிறைய வந்து மூலிகை செடி, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்டு முன்னாடியும் வந்து நிறைய மூலிகை செடிங்கள்லாம் இருக்கும். ஸோ அது யாருக்கும் நான் தெரியறதில்ல. ஆனால் வந்து எல்லோரும் வந்து உடம்பு சரியில்லைன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசன் டேப்லெட்டுன்னு போட்டு அடிக்கடி போய்ட்டு சாப்பிட்றாங்க. நம்ம வந்து முக்கியமான காரணத்துக்கு மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட் எடுக்கிறதுன்னா பரவாயில்ல. அடிக்கடி டேப்லெட் சாப்பிட்றது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சத்தை வந்து இழுத்து எடுத்துரும். அதாவது நோய் எதிர்ப்பு சத்து இல்லாமல் உடம்புல வந்து சத்துக்களே இல்லாமல் ஆகிடும் முதல்ல. ஸோ அதை விட வந்து நம்ம இயற்கையாக ஒரு இயற்கை சாப்பாடு, இயற்கை மூலிகைகள் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு மூலிகை மருந்தெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம வீட்டு முன்னாடியும் கிடையாது, நிறைய பேர் வீட்டு முன்னாடிலாம் இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்திங்களா, இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தை இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை வந்து ஊமத்தை இலை வந்து இந்த இலை பார்த்திங்கன்னா, இது வந்து முக்கிய காரணம் வந்து வெளியில் வந்து கை கால் வலிங்களுக்கு வந்து எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் போட்டு இதை வந்து இது பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊமத்தை இலையில் போட்டு வடித்து அந்த எண்ணெய் சாறு எடுத்து நல்லா நீவுவாங்க. அப்புறமா எண்ணெய் கை கால் வலி இருக்கும்போது நல்லா தடவுவாங்க. ஊமத்தை இலைன்னு சொல்லுவாங்க இந்த இதை வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சில நேரத்தில் இந்த வலிக்கு இதை ஒரு மருந்தாக கூட ஒரு ஆயிலாக கூட கொடுக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்குறோன்னா இங்கே குப்பைமேனி இலைன்னு சொல்லி, குப்பைமேனி இலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து வீட்டு வெளியில் வந்து வளருது. இந்த குப்பைமேனி இலை இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த குப்பைமேனி இலை வந்து ஒரு மருந்து. அது வந்து யாருக்கும் தெரியுது கிடையாது. இந்த குப்பைமேனி இலை வந்து சளிங்களுக்கு, சருமத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த குப்பைமேனி இலை வந்து இப்போ வந்து சளிங்களை வந்து நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு இந்த குப்பைமேனி இது எப்படின்னா, இதை அரைச்சிட்டு வடிகட்டி சாறை இது பண்ணி வெறும் வயிற்றில் வந்து குடிப்பாங்க. சில பேருக்கு வந்து சளி நெஞ்சில் அதிகமாக இருந்ததுன்னா அது அப்படியே வந்து வாமிட்டாக வெளியில் வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குப்பைமேனி இலை வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கொரோனா வைரஸ்ன்னு சொன்னாங்களே, நிறைய பேர் போய் அட்மிட் ஆகி நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஸோ அப்போ அதில் சில பேர் வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து இந்த குப்பைமேனி மருந்து தான் வந்து மூலிகையாக எடுத்தாங்க. இது இந்த எடுத்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது ப்ரூவ் ஆகிருக்கு இந்த குப்பைமேனி இலை. நித்திய கல்யாணி இலை, இது வந்து மருந்து. நித்திய கல்யாணி இலையும் மருந்து. ஸோ இந்த இலைங்களையும் வந்து நான் அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து நித்திய கல்யாணின்னா திரும்பி வீட்டு வாசலில் இருக்கும் பூ வந்து இந்த மாதிரி நாவல் கலரில் பூ பூத்துருக்கும். நித்திய கல்யாணி பூக்கள் வந்து இந்த எருக்கம் செடி, வெள்ளை எருக்கம் பூன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை எருக்கம் பூவில் கூட ஒரு மருந்து இருக்குது. அடுத்த பகுதியில் நான் இதை பற்றி நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. வெள்ளை எருக்கம் செடி அப்படி பார்க்கலாம். இந்த குப்பைமேனி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா துளசி செடி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. துளசி தலை வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அதில் நிறையா மகத்துவம் இருக்குது சளிங்களுக்கு. அப்புறம் துளசியை வந்து தீர்த்தமாக கொடுக்குறாங்க கோயிலில், சாமிங்களுக்கு இது பண்ணுறாங்க. துளசி இலை பெருமாளுக்கு சாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதை வந்து துளசி இலையை வந்து நல்லா வடித்து சாராக வடித்து கொடுக்குறது சளிங்களுக்கு, இடுப்பு வலிங்களுக்கெல்லாம் துளசி இலை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நாயுருவி இலை வந்து ஒரு மகத்துவமான இலை. இது ஒரு மருந்து, சிறப்புமிக்க மருந்து. அதாவது வந்து காயம் இருக்கிற இடத்துல வந்து இதை போட்டோம்னா அது சீக்கிரம் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு உடம்புல இருக்கிற விஷங்களை வந்து முடிவெடுத்துரும். விஷங்கள் இல்லாமல் அந்த விஷங்களை முடிவெடுத்துரும் இந்த நாயுருவி மருந்து. சில பேர் வந்து இந்த சித்த மருத்துவத்துக்கு இந்த மருந்து வந்து மூலிகையாக எடுத்துருக்காங்க. இந்த நாயுருவியில் பல்வேறு பயன்களை வந்து நமக்கு தருது. ஸோ இந்த நாயுருவி பல்வலி கூட இதை வந்து நாயுருவியை வந்து எடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து கீழாநெல்லி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கீழாநெல்லி வந்து மஞ்சள் காமாலை இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீழாநெல்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் நல்லது. இது ஒரு விதமான மருந்து எல்லாமே. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறையா மூலிகை செடி இருக்கிறதுனால அதை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்.
அப்பப்போ அதை நம்ம பார்த்து அதை நோட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டாலே போதும். முதல்ல ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்புல வந்து எந்த வியாதியும் வராத அளவுக்கு பார்த்துக்கும்.